ஹாய் ஆல். இது என்ன கோட் லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்வேலிட் பேரந்தசிஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேரக்டர் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கேரட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வர கேரக்டர் வந்து ஓப்பன் பேரந்தசிஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் எனக்கு க்ளோஸ் பேரந்தசிஸ் நெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணிடுவேன். ஏன்னா மேட்சிங் எனக்கு கிடச்சிருச்சு, அதனால பாப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் எம்டியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாப் பண்ணிடுவோம். எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது இன்வேலிட் கேரக்டராக இருக்கும். அதனால் நான் டு ரிமூவ்ங்கிற ஹேஷ்செட்குள்ளே நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக எனக்கு ஹைட்ரேட் பண்ணி ஃபுல்லாக முடித்த பிறகு ஸ்டாக்ல வேறு ஏதாவது எனக்கு ஓப்பன் பேரந்தசிஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டு ரிமூவில் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு இப்போது மோர் தென் ஒன் ஓப்பன் பேரந்தசிஸ் ஸ்டாக்ல இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம டு ரிமூவில் ஆட் பண்ணணும். அதனால தான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஃபைனல் ஸ்ட்ரிங் பில்ட் பண்ணுறது தான். அதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டு ரிமூவ்ங்கிற ஹேஷ்செட்குள்ளே இல்லாத கேரக்டர்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபைனல் ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணி டூ ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஃபைனலாக. ஸோ ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். இது வந்து மெட்டா கம்பெனியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.